Hi friends, welcome to Shilo's Kitchen. கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே. நான் இப்போ ரேஷன் பச்சரிசி 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். கரெக்டாக 4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கழுவி எடுத்தாச்சு. 2 பழம் எடுத்திருக்கேன். 1/4 கப் துருவின தேங்காய், அப்புறம் 1/2 கப்பு பீஸ் பண்ண தேங்காய், 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பழம், துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே, கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேங்காய். இப்போ துருவின தேங்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம இந்த ஊற வச்ச 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நைட்டே ஊற போட்டு காலையில் கூட எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஊறுச்சுனாலே நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நான் அந்த 3/4 கப்பு வெல்லத்தை அதில் போட்டு கரைச்சிக்கலாம். அதை பாகுலாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜைக்காக ஈவினிங் பிரசாதம் பண்ணுறதுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஏற்கனவே கந்தரப்பமும் நம்ம செய்திருக்கோம். சரி, இது கலத்தப்பமும் நம்ம வச்சிடலாம், அதுவும் நம்ம அப்பனுக்கு ரொம்ப விருப்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செய்தேன். இப்போது கரைச்ச வெல்லத்தை இந்த அரைச்ச 3ம் போட்டு, வாழைப்பழம், தேங்காய் பூ, அப்புறமா நம்மளுடைய ஊற வச்ச அரிசி, லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்ச அரிசியில் இப்போ பாகை கரைச்சி வெல்லத்தை அப்படியே கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, அது சும்மா டேஸ்ட்டு கொடுக்க லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கோம். நம்ம சோடா மாவு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போது பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பக்கடாய் இருந்துச்சுன்னா அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காவை சின்ன சின்ன பிட்டாக போட்டு இதை நல்லா நெய்லேயே வதக்கிடணும். இப்போ நார்மலாக எல்லா ஸ்வீட்டுக்குமே நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா இதை வறுத்து விட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நார்மலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்பனுக்கு என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணி விட்டேன். பூஜை பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னுட்டு, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் அர்ஜென்ட்டாக நான் அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் முருகர் பிடிக்கும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இதில் லைட்டாக கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியை நம்ம அதில் தூவ போகிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம வறுத்த அந்த நெய்யே இதில் அப்படியே ஊற்ற போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ லேசாக அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எள்ளு அது மேலே தூவிக்கலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் பிரசாதமாக வச்சேன். சரி, இதை எங்கள் சிஸ்டர் பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்கள், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இந்த வீடியோலேயே அதை அட்டாச் பண்ணி நான் போட்டிருக்கேன். அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இப்போ இது நெய்யிலே நல்லா பாருங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. செம்ம குயிக்கான டேஸ்டானதுங்க. நம்ம அரிசி மட்டும் மறக்காமல் ஊற போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு பிரசாதம் பண்ணுவேன். அப்போ இது என்ன பண்ணலான்னும் போது இதுவும் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸானது. இதில் சாப்பாடு போட்டு ஊற வச்சு போடுவாங்க. இது நான் சாமிக்குன்னு படைக்கிறதுனால நான் அதில் சாப்பாடு ஆட் பண்ணல. நீங்கள் இன்னும் அதில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். தனித்தனியாக பிரித்து வர மாதிரி இருக்கும். நான் அதில் ரைஸ் ஆட் பண்ணல, சாப்பாடு வடித்த சாப்பாடு இதில் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அரைக்கும் போது தேங்காய் துருவல் போட்டிருந்தோம், 2 வாழைப்பழம், நம்ம ஊற வச்ச பச்சரிசி போட்டோம். அது கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு வடித்த சாப்பாடு அதில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் அந்த சாப்பாடு சேர்க்காம நான் சாமிக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது வேணும்னா சாப்பாடும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இது நம்ம அப்பா முருகனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரசாதம் வச்சிடலாம். மேளம் இன்னக்கரையுள்ளவன் இக்கரையெத்தும் தக்கிடி தக்கிலடி மேளம் இது மாமல மேலே சூரியன் உதிக்கும் புலரி கதிரின் வெள்ளித்தேரே காடும் மலையும் புழியும் கடந்து கேறி வருந்தொரு வள்ளித்தேரானே முருகாரோ.
பறையுட வன்முடி ஏற்றி கொட்டி கேறும் தாளம் இது புள்ளன் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த பிரசாதம் அவருக்கு வச்சதுக்கு அப்புறமா. வாங்க நம்ம அப்பத்தை பிரித்து காட்டுறேன். சுட சுட இருக்கு. நம்ம முருகருக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பிரித்து காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க உள்ள சூப்பராக அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே திரி திரியாக நல்லா உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் இன்னும் இந்த கருப்பட்டி வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ள அந்த இது தெரியும். நான் இந்த இந்த வெல்லம் போட்டிருக்கிறதுனால அச்சு வெல்லம் போட்டதுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியல. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஷைலஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.